இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தம்ப்நெயில் பார்த்தோன்னு தெரிஞ்சிருப்பீங்க. சரி, வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக போகலாம். எப்பயும் போல் இது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இன்றைக்கி நாம் எடுத்திருக்கிற தலைப்பு பார்த்திங்கன்னா உடன்படிக்கை பெட்டியை குறித்து. உடன்படிக்கை பெட்டி என்ன ஆனது, எங்கே உள்ளது, என்ன ஆச்சு, தொலைஞ்சு போச்சா, மறைஞ்சு போச்சா, களவாடிட்டு போயிட்டாங்களா, இல்லைன்னா அழித்து விட்டார்களா, இந்த மர்மமான கேள்விகளுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம விடை பார்க்கலாம். ரெண்டாவது, இன்றைய உடன்படிக்கை பெட்டி எது என்பதையும் குறித்து நம்ம இன்றைக்கி தியானிக்கலாம். முதலாவதாக, இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன ஆச்சு, அப்படி போச்சா இப்படி போச்சான்றதை விட இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் வேதம் வாசிக்க சரியாக தெரியாதவங்க இல்லை புதுசாக காணொலி பார்க்குறவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். இஸ்ரவேலர்கள் மத்தியில் தேவன் வாசம் செய்யும்படி மோசேயின் மூலமாக உடன்படிக்கை பெட்டி கொடுக்கப்பட்டு 3 பகுதிகளை கொண்டிருந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் 3ஆம் பகுதியில் வைக்கப்பட்டது. 3 பகுதிகள்லாம் என்னங்க? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த 3ஆம் பகுதியாக பிரித்து வைத்திருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக தான் இந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்து. சீத்தி மரத்தால் செய்யப்பட்டு பொன்னினால் செய்யப்பட்ட 2 கேருபீன்கள் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளாக தன்னுடைய உயர விரிக்கக்கூடிய அந்த செட்டைகளை விரித்து கிருபாசனத்தை மூடுகிறவைகள் போல ஒரு டிசைன் பண்ணி முழுக்க தங்கத்தால் மூடப்பட்டிருந்த இந்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டி 45 அங்குல நீளமும் 27 அங்குல அகலமும் 27 அங்குல உயரமும் கொண்டதாக இந்த பெட்டி இருந்தது. இதை குறித்து நம்ம எங்கே பார்க்கலான்னா, யாத்திராகமம் 25வது அதிகாரத்தை வாசித்தா தெரியும். பெசலெயேலையும் அவனுக்கு துணையாக அகோலியாபையும் தேவனே பேர் சொல்லி அழைத்து, இஸ்ரவேலில் ஒரு 2 பேரை பேர் சொல்லி அழைத்து இந்த வேலையை அவர்கள் யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானம், புத்தி, அறிவு எல்லாத்தையும் அவர்களுக்கு உண்டாக செய்வதற்காக தேவனே பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பி செய்யப்பட்டது தான் இந்த உடன்படிக்கை பெட்டி. இதை நீங்கள் எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 31 அதிகாரத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி அந்த பெட்டிக்குள்ளே என்னதாங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஜார் ஆஃப் மன்னா, ஆரோனுடைய தளிர்த்தோல், படட் ஆரோன்ஸ் ராட், அப்புறம் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தது. டேப்லெட் இருந்தது. உடன்படிக்கை கற்பலைகள் உங்களுக்கு தெரியும், அந்த டேப்லெட் இருந்தது அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்தது. தேவனுடைய இந்த உடன்படிக்கை பெட்டி பாருங்கள், வனாந்திரம் தொடங்கி கானான் வரை இஸ்ரவேலர்களோடையே பயணித்தது. வேதம் வாசிக்கிறவங்களுக்கு இது நல்லா தெரியும். தேவன் எப்படி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணார், எப்படி இங்கேருந்து அங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு போனார். அது ரொம்ப விசேஷத்த விதமாக இருக்கும். இந்த பெட்டி ரொம்ப மேன்மை வாய்ந்த பெட்டி அப்படின்னு நம்ம எண்ணக்கூடாது. அந்த பெட்டி ஒன்றுத்துக்கும் அப்படி மேன்மைன்னு சொல்ல முடியாது. தேவ பிரசன்னம் தான் அது முக்கியம். அதுதான் முக்கியம். அந்த மர்சி சீட் இருக்கும், அந்த த்ரான், அந்த 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 கிருபாசனத்தண்டையில் தேவன் இறங்கி பேசுவார். ஸோ அதுதான் அந்த பெட்டிக்குள்ள மேன்மை. ஸோ இந்த பெட்டியை தான் இவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் இருக்கும். பெலிஸ்தியர்கள் பார்த்திங்கன்னா எந்தெந்த சத்ருக்கள்லாம் இந்த பெட்டியை கண்டு அலறுவாங்க. பாளையத்தில் கர்த்தரோட பெட்டி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஊக்குதான் அப்படின்னு அவங்களுக்கே நல்லா தெரிஞ்சிடும். ஸோ பாருங்கள், இதே மாதிரி 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 1லேருந்து 11 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஒரு முறை பார்த்திங்கன்னா இந்த பெலிஸ்தர்களிடம் இந்த பெட்டி பிடிபட்டு விடும். தேவனுடைய இந்த உடன்படிக்கை பெட்டி பார்த்திங்கன்னா 7 மாதம் பெலிஸ்தர் கையிலேயே இருக்கும். பெலிஸ்தீனர்கள் மூலவாதியினால் பாதிக்கப்பட்டு அவங்க பயந்து என்ன பண்ணுவாங்க, உடன்படிக்கை பெட்டியை திரும்ப ஒரு வண்டி வச்சு ஏற்றி பெத்ஷிமேஸ் என்கிற ஒரு
ஊருக்கு அனுப்பிடுறாங்க. பிறகு அங்கிருந்து பாருங்கள், கிரியாத் யாரீம் என்ற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்துடுச்சுன்னு சொல்லி அந்த கொண்டு போய் அபினதாபினோட வீட்டில் வைக்கிறாங்க. கர்த்தருடைய பெட்டி அங்கேயே 20 வருஷம் தங்கி இருக்கிறத பார்க்க முடியும். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி தாவீது அங்கே போவார். அப்படிதான் வீட்டில் இருந்து என்ன பண்ணுவார், தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதம் மாதிரி செஞ்சு புது ரதத்தில் ஏற்றி அவங்க கொண்டு வருவாங்க. இதை அபினதாபினுடைய குமாரனாகிய ஊசா தான் இதை நடத்தி கொண்டு வருவான். மாடுகள் திடீர்னு என்ன பண்ணுவோன்னா மிரண்டு போய் ஒரு பள்ளத்தில் இடரும் பொழுது இந்த பெட்டி விழ பார்க்கும். அந்த பெட்டி விழுதேன்னு சொல்லி ஊசா என்ன பண்ணுவான்னா, அதை கை நீட்டி அதை தாங்கி பிடிக்க பார்த்துருவான். அதை கையை தொட்ட உடனே கர்த்தருக்கு கோபம் மூண்டு என்ன பண்ணுவார்னா, ஊசாவை அடிச்சிடுவார். அடித்து என்ன பண்ணுவான்னா, அவன் தேவனுடைய பெட்டி நண்டிலே ஊசா செத்தும் போயிடுவான். தாவீது இதுக்கு பார்த்தோன்னே தாவீதுக்கு பயங்கர பயம் வந்துடும். இப்போ என்ன பண்ணுவார், தாவீது தன்னிடத்தில் கொண்டு வரதுக்கு மனது இல்லாமல் என்ன பண்ணுவார்னா, ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே அங்கே கொண்டு போய் வச்சுடுவார். இப்போ 3 மாதம் ஓபேத் ஏதோமோட வீட்டில் இருக்குது. இப்போ ஓபேத் ஏதோமுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு, அவனையும் வீட்டாரையும் ஆசீர்வதிச்சிட்டாருன்னு தாவீது கேள்விப்பட்ட உடனே தேவனுடைய பெட்டி அங்கேருந்து தாவீதினுடைய நகரத்துக்கு கொண்டு வரான். தாவீதினுடைய நகரத்துக்கு கொண்டு வந்து எங்கே வைக்கிறான், ஆசாரிப்பு கூடாரத்தில் போய் வைக்கிறது தான் நம்ம பார்க்க முடியும். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் நீங்கள் முழுமையாக வாசித்தா இவ்வளோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். பிறகு சாலமோன் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்த இந்த பெட்டி ஆலயம் கட்டப்பட்டதுக்கு அப்புறமா உடன்படிக்கை பெட்டி அந்த ஆலயத்துக்குள்ளாக வைக்கப்படும். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 1லேருந்து 11 வசனத்தை வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்படி இந்த பெட்டி எப்படியெல்லாம் இவங்க கூட பிரயாணித்து வந்ததுன்றது ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்லிட்டேன். ஆனால் அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். வேதாமத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, கடைசியாக இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்ததாக சொல்லப்படுகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளாகமும் 35வது அதிகாரம் 1லேருந்து 6 வாசித்தாலும், 2 ராஜாக்கள் 23 21லேருந்து 23 வாசித்தாலும் உங்களுக்கு தெரியும், யோசியா ராஜா லேவியரை நோக்கி சொல்கிற போது மீண்டும் அந்த பரிசுத்த பெட்டியை ஆலயத்திலே வைக்க சொல்வதை நம்ம பார்க்க முடியும். ஸோ கடைசியாக தான் ஆலயத்தில் தான் இருந்தது, யாரோட காலத்தில் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொன்னேன். அது வரைக்கும் தான் இந்த உடன்படிக்கை பற்றின ஒரு தகவல் இருக்கும். அந்த பெட்டி எங்கே இருந்தது, கடைசியாக இருந்த இடம் அப்படின்னு தான் தெரிய வரும். அதுக்கப்புறம் இந்த பெட்டி எப்படி போச்சு அப்படின்றதுக்கு எந்த சரியான அடையாளம் இல்லை. இருந்தாலும் சரியாக 40 ஆண்டுகள் கழித்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரும் அவனுடைய இராணுவமும் என்ன செய்யணும், எருசலேமுக்கு விரோதமாக கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையும் எருசலேமில் உள்ள சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியினால் அவர்கள் சுட்டெரித்து விடுவார்கள். 2 ராஜாக்கள் 23:9 வசனத்தை வாசித்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த உடன்படிக்கை பெட்டி ஆலயம்லாம் அப்படிலாம் எல்லாத்தையும் இவனுங்க நாசம் பண்ணும்போது அதை சேர்த்து எரிச்சிட்டானுங்களா, இல்லை களவாடிக்கிட்டு போயிட்டானுங்களா, இல்லை அந்த பெட்டி யாராவது போய் மறைச்சி வச்சுட்டாங்களா, இதெல்லாமே எங்கேயும் ஒரு தகவல் இல்லை, சொல்லப்படவும் இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க யூகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாருக்கும் அங்கே இப்போ வேதம் வாசிக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு டவுட் வந்துடும். இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கும், எங்கே இருக்குது அது தெரியுமா, அதுதான் எல்லாரோட கேள்வியுமாகவே இருக்கும் இல்லைங்களா? ஆனால் ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் யூகங்கள் நிறைய இருக்குது, கண்ணோட்டங்கள் நிறைய இருக்குது. அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் விதமாக என்னென்னமோ ஸ்காலர்ஸ் எல்லாம் ஏதோ சொல்கிறாங்க. மிக முக்கியமாக ஒரு 3 கண்ணோட்டங்கள் இருக்கிறது இந்த உடன்படிக்கை பற்றி எங்கே இருக்குது அப்படின்றதுக்கு. அந்த 3 கண்ணோட்டங்களை நம்ம பார்க்கலாம். சிலர் என்ன சொல்கிறாங்களா, முதலாவதாக சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் எங்கே தேடினாலுமே இந்த பெட்டி கிடைக்காதுங்க, அந்த பெட்டி பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்போது சப்போஸ் நீங்கள் எப்படி ஒரு கூகுள் மேப்பை எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி சர்ச் பண்ணுவீங்க, அந்த மாதிரி நீங்கள் பைபிளை தற்போது ஒரு கூகுள் மேப் மாதிரி எடுத்துகிட்டு இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற லொக்கேஷனை நீங்கள் சர்ச் பண்ணால் அது கண்டிப்பாக போய் பரலோகத்தாக்க காமிக்கும்னு ஒரு வசனத்தை சொல்லி வாதிடுறாங்க. அது என்ன வசனம்னு பார்க்கலாம். வெளிப்படுத்து விசேஷம் 11:19. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது, அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது.
அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல்மழையும் உண்டாயின. ஸோ இந்த வசனத்தை சுட்டி காட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குது? பரலோகத்தில் தான் இருக்குது, வசனமே சொல்லுதே அப்படின்னு சொல்லலாம். பூமியில் இருந்த பெட்டி எப்பொழுது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது? அதுக்கு அவங்களே ஆன்சர் பண்ணுறாங்க. எப்படின்னா, அதாவது இயேசு சிலுவையில் அறையப்பட்டு பரமேறி அவர் செல்லும் பொழுது தன்னுடன் கூடவே இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு சென்றார் என்று சொல்லுகிறார்கள். அவர் அங்கே சென்று பாவ நிவர்த்தி செய்ய உடன்படிக்கை பெட்டியை அவர் உடன் எடுத்து சென்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்க வாய்ப்பில்லை, இல்லவே இல்லை. இது முற்றிலும் தவறு, வசனத்துக்கு புறம்பாக இருக்கிறது. வசனத்தை நம்ம வாசித்து ஆராய்ந்து பார்க்கலாம். யாத்திராகம் 25வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. நான் உங்களுக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுக்களின் மாதிரியின் படியும் அதை செய்வீர்களாக. இப்போ அதாவது பரலோக வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுக்களின் மாதிரியின் படியும் செய்ய சொல்லி தேவன் கட்டளையிடுகிறார் என்பதை நம்ம இதை வாசிக்க போகும்போது தெரியும் இல்லைங்களா? அப்போது பரலோகத்தில் காணப்படுகிற அந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 11:19 சொல்லப்படுகிற அந்த உடன்படிக்கை பெட்டி மெய்யானது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், அங்கே ஆல்ரெடி இருக்கிறது. பிகாஸ் இந்த 40 நாள் மோசேவை அவர் மலை மீது வைத்திருந்து எல்லாத்தையும் கற்பிக்கிறார். நம்ம அந்த 40 நாள் ஃபாஸ்டிங்கில் இந்த 40 நாள் என்ன நடந்திருக்கும்? கண்டிப்பாக இவருக்கு தரிசனமாக பாருங்கள், அவர் கொண்டு போய் பரலோகத்தில் எப்படி எப்படிலாம் அந்த ஆலயம் இருக்கிறது, பிரகாரம் இருக்கிறது, பெட்டி எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் மோசேக்கு காண்பித்து கொடுக்குறார். ஏன்னா மோசேவோட சூப்பர்விஷனில் பாருங்கள், அவர் சூப்பர்வைஸ் பண்ணி தான் இப்போ இதெல்லாம் நடக்க போகிறது. அதுக்கப்புறம் தேவனே என்ன பண்ணுறாரு? பெசலேயையும் அகோலிபாவையும் என்ன பண்ணுறாரு? அவரே தேவாவிலாம் நிரப்பி இதை செய்யவும் வைக்க போகிறாரு. அவங்க செய்தது இவன் பார்த்தா மாதிரிலாம் இருக்கணும்ல. ஸோ இவன் தான் அதை சூப்பர்வைஸ் பண்ணணும். அதனால மோசேவை கொண்டு போய் அந்த மாதிரிகளெல்லாம் காட்டி இவன் மூலயமா தான் செய்கிறாரு. அப்போ அந்த மாதிரிகளை காட்டும் பொழுது என்ன ஆகுது? அது ஆல்ரெடி அங்கே எக்ஸிஸ்டிங். அப்போது இங்கே கையால் செய்யப்பட்டது காணும்னு சொல்லும் போது பூமியிலிருந்து அது எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது எல்லளவும் நியாயம் கிடையாது. அப்படி அந்த பெட்டி, பூமியில் இருந்த பெட்டி அங்கே போகவில்லை என்பது தான் உண்மை. ஏன்னா எபிரேயர் 8:5 தான் திரும்பவும் இதுக்கு ஆதாரமாக வாசிக்கிறேன் பாருங்கள். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. பாருங்கள், அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாக இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அப்போ மலையில் அவருக்கு என்னத்தை காட்டினாருங்க? பரலோகத்தில் உள்ளவைகளை காட்டி அந்த மாதிரிகளை காட்டி அப்படி செய்யணும்னு சொன்னார். அப்போ அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், அது இருக்கிறது. ஸோ இதுதான் அங்கே போயிடுச்சுன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, அப்போ பூமியில் தான் இருக்குதுன்னா அது எங்கே இருக்குது? இது ரெண்டாவது விதமான ஒரு கண்ணோட்டம். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, கொல்கொதா என்று அழைக்கப்படும் அந்த கல்வாரி மலையில் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த சிலுவையின் அடியில் தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை தேவன் முன்னதாகவே மறைத்து வைத்ததாக கூறுகிறார்கள். ஏன், என்ன காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவின் ரத்தம் நேரடியாக அந்த சிலுவையிலிருந்து அப்படியே வழிந்து நேரடியாக இறங்கி அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மேலே பட்டு பாவ நிவர்த்தி செய்வதற்காக தேவன் அற்புதமாக செய்த முன்னேற்பாடு என்கிறார்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். அவங்களுடைய இப்போது இதை கேட்குறவங்களுக்கு உடனே சில எமோஷனலான கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? இருக்கலாம், அப்படியே இருக்கலாம், உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய அளவுக்கு இருக்குது. இதனை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதிலிருந்து ரத்த மாதிரிகள்லாம் பரிசோதனை பண்ணி இது கண்டிப்பாக இயேசுதான் சொல்லி ஆய்வறிக்கைகள்லாம் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லா கூகுள் ஆதாரங்களையும் வைத்து அவங்க பேசுகிறாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், இது முற்றிலும் வேதத்திற்கு முரணான ஒரு வாதம் என்றே. இப்படி செய்ய வேண்டிய அவசியமோ தேவையோ தேவனுக்கு ஏற்படவில்லை, நடந்தது வேறு. வசனத்தை கொண்டு நம்ம இப்போ பார்க்கலாம். எபிரேயர் 9வது அதிகாரத்தை நீங்கள் கம்பல்சரி முழுமையாக வாசிச்சு பாருங்க. இப்போது நேரங்காலம் கருதி நம்ம சில வசனங்களை ஒண்டி வாசித்து இது எப்படி வேதத்துக்கு முரணானது என்பதை நான் சொல்லுகிறேன். எபிரேயர் 9வது அதிகாரம் பாருங்கள். 2ஆம் கூடாரத்தில் பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். இதுதான் முறை. ஓகேங்களா? அந்த கூடாரத்தில் போய் அந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன் மாத்திரமே வருஷத்துக்கு ஒரு தரம் போய் பாவ நிவர்த்தி செய்ய தான் முறை. 9வது வசனம் பாருங்கள். அந்த கூடாரம்
இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாக இருக்கிறது. அந்த கூடாரம், அந்த ஆசாரிப்பு கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒரு ஒப்பனையாக தான் இருக்கிறது. 11வது வசனம் பாருங்க. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளின் இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். 12வது வசனம் வாசிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 23, 24 இந்த அதிகாரத்தில் வாசிட்டு நான் சொல்கிறேன் பாருங்க. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல், இந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் வழியாக இந்த கூடாரத்தின் அவர் பிரவேசியாமல், கையினால் செய்யப்பட்டதில் அவர் பிரவேசியாமல், பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த வசனத்துக்கு எதிராக இருக்குது. இப்போ இந்த கூடாரத்தின் வாசல் வழி இவர் போகணும்னு அவசியப்படலை, அவர் பிரவேசிக்கவும் இல்லை, அவர் போகவும் இல்லை, எதுவும் செய்யலைன்னா அப்போ போகாத ஒரு கூடாரத்துக்குள்ளே இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி என்னத்துக்கு தேவைப்பட போகுது? அந்த பெட்டியில் போய் தான் அவர் பாவ நிவர்த்தி செய்யணுன்றது அர்த்தமே இல்லை, அவர் செய்யவும் இல்லைன்னு தானே பைபிள் சொல்லுது. அப்போ பரலோகத்தில் மேலானவை பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக அவர் சென்றார். அல்லேலூயா. அப்போ இந்த பாவ நிவார்த்தி இங்கே இல்லை, அங்கே செய்ய இருக்கலாம். அல்லேலூயா. அதுதான் உண்மை. அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த பழைய முறைப்படி நேரடியாக இயேசுவின் ரத்தம் போய் அந்த உடன்படிக்கை பட்டியின் மேல விழுந்தால்தான் நம் பாவம் நிவர்த்தி செய்யப்படும் என்பதே ஒரு தவறு. அப்படி நடைபெறவே இல்லை. நடைபெறாத ஒரு விஷயத்துக்காக இது இப்படி பேசுறது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. ஏன்னா சில பேர் என்னென்னமோ கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க இதை பற்றி, ஆனால் வசனம் இதுக்கு ஒத்து வராது. 3வது கண்ணோட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரையில் அந்த உடன்படிக்கை பெட்டி யாரிடமும் கிடைக்கவில்லை, ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் கண்டெடுக்கப்படும். இப்போயும் பலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் இங்கெல்லாம் அது எத்தியோப்பியாவில் தான் இருக்குது, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அதை கண்டுபிடிச்சது யூதர்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது, அது இஸ்ரேலோட கவர்மெண்ட் அஃபீஷியல் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. 3ஆம் ஆலயம் கட்டப்பட ரீபில்ட் பண்ணும் போது எருசலேமில் அந்த ஆலயத்தில் கண்டிப்பாக இந்த உடன்படிக்கை பெட்டி அங்கங்கே என்னென்னலாம் அதுக்கு பேட்ச் ஒர்க்லாம் பண்ணணும், டிங்கரிங் பட்டி இந்த வேலைலாம் பார்த்து இது கண்டிப்பாக எங்கே கொண்டு வைக்கப்படும், அந்த கட்டப்போகிற அந்த 3ஆம் ஆலயத்தில் எருசலேமில் கட்டப்போகிற ரீபில்ட் பண்ண போகிற அந்த 3ஆம் ஆலயத்தில் கண்டிப்பாக அதை கொண்டு வச்சு பிரதிஷ்டை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லவே இல்லை, இதுவும் முற்றிலுமாக தவறு என்பது தான் வேதம் சொல்லுகிறது. எரேமியா 3:16 வாசி காட்டுறேன் பாருங்க. நீங்கள் தேசத்தில் பெருகி பலுகிற அந்நாட்களிலே அவர்கள் கர்த்தரோட உடன்படிக்கை பெற்றி என்று இனி சொல்வதில்லை, அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை, அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை, அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை, அது இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இனி அது செப்பனிடப்படுவது இல்லை என்றால் அப்போ இனி கையால் செய்யப்படுகிறது உடன்படிக்கை என்பது இல்லை, கிடையாது. கிடைத்தால் தானே செப்பனிடப்படுவதற்கு. எனவே மோசேயின் காலத்தில் செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டி என்பது இனி மேல் கிடையாது. ஒருவேளை எருசலேமில் 3ஆம் தேவாலயம் கட்டப்பட்ட போது அவர்கள் புதுசாக எதையாவது ஒரு உடன்படிக்கை செய்து அதாங்க இதுன்னு சொல்லி கூட அவங்க உருட்டலாம். எனவே அது தொலைந்து போயிருந்தாலும் அல்லது மறைந்து போயிருந்தாலும் அழிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அந்த கையினால் செய்யப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இந்த பூமிக்கு இனி பிரயோஜனப்பட மாட்டாது என்பதுதான் சத்தியம். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி யார், எது என்பதை நம்ம ஆவிக்குரிய விதத்தில் யோசித்து பார்த்தா நமக்கே விட தெரிஞ்சிருங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள்
உங்களுடையவர்களா அல்லவென்றும் அறியீர்களா? அப்போது பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம்னு நம்ம பாடி நம்மளை சொல்லப்படும் போது, நம்ம சரீரத்தை சொல்லப்படும் போது, அப்போது அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே பாருங்கள், அந்த மர்சி சீட்டில் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி அவர் தான் பிரத்யட்சமாக பேசுவார் அந்த இடத்துல. இப்போ பாருங்கள், நான் யாத்ராகமும் 25வது அதிகாரம் 22வது வசனத்தை உங்களுக்கு வாசி காட்டுறேன் பாருங்கள். அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேரூபின்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவையெல்லாம் உன்னோடே சொல்லுவேன்றார். அல்லேலூயா. அப்போது இன்னைக்கு நாம தான் அந்த உடன்படிக்கை பெட்டி. ஏன்னா இன்னைக்கு நம்ம தேவ ஆவியானவரே சுமந்து கொண்டு இருக்கோம். நமக்கு இந்த உலகத்தில் இருப்பவனைகள் நமக்குள்ளே இருப்பவர் பெரியவருங்க. அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்கள். அதனால தான் நம்ம ஆலயத்தை சேதப்படுத்தாதீங்க, உள்ளே இருக்க ஆவியை துக்கப்படுத்தாதீங்க அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள். இப்போ நாம தான் அந்த பெட்டினும் போது நமக்கு அந்த பெருமை வர்றதில் ஒன்றுமே அதை பற்றி யோசிக்க கூடாது. ஏன்னா அந்த அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பெருமை அல்ல, மேன்மை அல்ல. அங்கே அந்த கிருபாசனத்தில் பாருங்கள், தேவனுடைய பிரசன்னம், காட்ஸ் பிரசன்ஸ், அங்கே நான் பேசுவேன். அப்போது அதுதான் முக்கியம். காட்ஸ் ப்ரெசன்ஸ் தான். இந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட்னு சொன்னாலே, இந்த உடன்படிக்கை பெட்டின்னு சொன்னாலே பெட்டிக்கு எந்த மேன்மையும் இல்லை. அந்த ப்ரெசன்ஸ், காட்ஸ் ப்ரெசன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் இன்றைக்கி நாம் பாருங்கள், தேவ ஆவியானவர் அன்னைக்கு எப்படி பாருங்கள் ஒரு பெட்டியை செய்யறதுக்காக பெசலேலையும் அகோலியப்பாவை எப்படி நிரப்பினாரோ, இன்றைக்கி ஆவியான நம்மளோட கூட வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் பிரசன்ன பெட்டியாக நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நாம தான் அந்த உடன்படிக்கை பெட்டி. யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ தேவ மனிதர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டு, அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட அந்த தேவ மனிதர்கள் பிரசன்ன பெட்டியாக ஒரு இடத்துக்கு போய் நின்னா யோர்தான் 2 பிளந்தது போல பிளக்குங்க. அல்லேலூயா. கட்டுகள் தானாக உடையும். ஒரு ஜெபிச்சா, ஒரு ஜெபம் பண்ணால் டப்புன்னு உடையும், கட்டுகள் உடையும். அப்போ இன்றைக்கி நாம் தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயம்தான் இந்த உடன்படிக்கை பெட்டி. அப்போ நாம் இந்த ஆவிக்குரிய விஷயத்தையும் நம்ம இதன் மூலயமா இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலையங்கத்தோடு கூட நான் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். இன்றைக்கி முடிந்த வரைக்கும் இதை பற்றி நம்ம இன்றைக்கி தியானித்திருக்கிறோம். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வெளிப்பாடுகள் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். கொஞ்சம் தார்மீகமாக ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். தேவையற்ற கருத்து முரண்பாடுகள்லாம் வேணாம். நீங்கள் சொன்னாலும் நான் ஏற்றுக்குவேன். அதனால் சண்டைகள் விவாதங்கள்லாம் வேண்டாம். என்ன இப்போது சிலர் இதன் கமெண்ட்ஸ்லேயே வேறு சண்டை போட்டுக்கிறாங்க. அது மாதிரி எதுவும் வேண்டாம். அவங்கவுங்களுடைய கருத்துக்களை தாராளமாக சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியமும் கூட. இந்த சேனல் லிவிங் ஸ்டோன் என்ற சேனலுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிற உள்ளங்களுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல் நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். அதுவரை ரகசிய வருகை காத்து கொண்டு இருக்கும் அந்த மணவாட்டி சபையை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா. ஆமென்.